வணக்கம். வாழ்க வளமுடன். இது வீட்டிலே செஞ்ச பன்னீர். இந்த பன்னீர், முட்டைகோஸ், காலிஃப்ளவர் சில்லி வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். அதுக்கு பாருங்கள், பன்னீர், கருவேப்பிலை, மல்லித்தலை, முட்டைகோஸ் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் பொரித்த காலிஃப்ளவர் சில்லி. இந்த டிஷ் செய்யறதுக்கு மெயின் காரணமே இவங்க தான், இந்த காலிஃப்ளவர் சில்லி தான். ஏன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கடாயில் முட்டைகோஸ், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா அந்த பன்னீரை எண்ணெயில் பொரித்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஒன்றா போட்டு, கறி மசாலா தூள் அதையும் போட்டுட்டு, பொரித்த காலிஃப்ளவர் சில்லி அதையும் ஒன்றா கலந்துடணும். இதோட கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கணும். இந்த டிஷ் செய்யறதுக்கு மெயின் காரணமே காலிஃப்ளவர் சில்லின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, காலிஃப்ளவர் சில்லி போட்டவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் மீந்திய ஆனதை என்ன பண்ணுறது, அது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு, இந்த சில்லியும் போட்டு லைட்டாக ஒரு வெஜிடபிள் ஃப்ரை மாதிரி பண்ணியாச்சு. இது சும்மா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ப்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதை சுட்டு சாண்ட்விட்ச் மாதிரி வச்சு சாப்பிட்டோமா, டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இது ரசம் சாதம், சப்பாத்திக்கு சைடிஷாக கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்நாக்ஸ் இல்லைன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்லா இருந்துச்சு. இது சைடிஷாக சாப்பிட்றதுக்கு, ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட குடமிளகாய் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.